السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وآله وصحبه أجمعين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனது அருளும் அன்பும் அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய சஹாபா பெருமக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவரின் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. வாழும் வரை சுகத்துடனும் நலத்துடனும் அல்லாஹ் நமக்கு அளித்த பாக்கியமான ஈமானுடனும் வாழ அல்லாஹ் அருள் புரிவானாக. இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் அல்லாஹு தாலா என்றென்றும் கண்ணியத்தை வழங்கி அருள்வானாக. பாதுகாப்பான வாழ்க்கையையும் பயனுள்ள வாழ்க்கையும் அல்லாஹ் நமக்கு நசிவளித்து தருவானாக. வாழுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து வாழுகின்ற அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தில் ஒளிய வாழுகின்ற பெருமக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன். அன்பானவர்களே, வாரந்தோறும் குர்ஆனுடைய வசன உரையை பார்த்து வருகிறோம். சூரத்துல் பக்ரா. அன்பானவர்களே, சூரத்துல் பக்ராவினுடைய 85வது வசனத்தை சென்ற வாரம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். யூதர்களை பற்றி சொல்லுகின்ற வசனங்களில் தொடர்ச்சியாக வரக்கூடிய வசனங்களில் இதுவும் ஒன்று. அல்லாஹ் யூதர்களுடைய புத்திகளை, அவர்களுடைய நிலைகளை, அவர்களுடைய குணங்களை அல்லாஹ் அடுக்கி சொல்லுகிறான். யூதர்களுக்கு மத்தியிலேயே சாதிய வேறுபாடு, அவர்களுக்குள் இன வேறுபாடு, அவர்களுக்குள் நிற வேறுபாடு இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் சொல்லி தருகிறான். அல்லாஹ் அவர்களுடைய குணங்களை, கெட்ட புத்திகளை எப்படி சொல்லுகிறான் பாருங்கள். சும்மா அன்தும் ஹாவுலாயி தக்துலூன அன்ஃபுஸக்கும். இவ்வளவு உடன்படிக்கை எடுத்ததற்கு பிறகும் கூட நீங்கள் உங்களில் ஒரு சாராரை கொலை செய்தீர்கள். கொலை செய்ததும் யூதர்கள், கொல்லப்பட்டவர்களும் யூதர்கள். உயர்ந்த ஜாதியினர் கீழ் ஜாதியினரை கொலை செய்தார்கள். செல்வாக்கு மிக்கவர்கள் செல்வாக்கு இழந்தவர்களை கொலை செய்தார்கள். அதிக மக்களை கொண்ட வர்க்கத்தினர்கள் குறைவானவர்கள் கொண்டிருக்கக்கூடிய குழுக்களை கொலை செய்தார்கள். அல்லாஹ் அதை சொல்லுகிறான். உங்களில் ஒரு சாரார் அவர்களை அவர்களுடைய வீடுகளில் இருந்து துரத்தினீர்கள். யூதர்களுக்குள்ளேயே உள்ள வேலையை பார்க்கிறார்கள். மற்றவர்கள் எப்படி வைத்திருப்பார்கள் பாருங்கள். உங்களில் ஒரு சாராரை அவர்களுடைய சொந்த வீடுகளிலிருந்து, சொந்த நிலத்திலிருந்து வெளியாக்கினீர்கள். செய்யலாமா? என்னிடத்தில் உடன்படிக்கை எடுத்துவிட்டு நான் இப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஒரு நபியின் வழியாக, ஒரு வேதத்தின் வழியாக இவ்வளவும் செய்துவிட்டு நீங்கள் இப்படி நடந்து கொள்ளலாமா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், இவ்வளவு இறங்கிலாம் அல்லாஹ் பேச முடியாது. அல்லாஹ் அருளாளனாக இருக்க போய் பேசுகிறான். தவாஹரூன அலைஹி பில் இஸ்மி வல் உத்வான். பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்று சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான் பாருங்க. பகைமை கொள்வதற்கும் அக்கிரமம் செய்வதற்கு நீங்கள் உதவியாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதுக்கு உதவியா இருக்கலாமா? நல்ல விஷயத்துக்கு உதவியா இருக்கலாம். அடுத்து பாருங்க, தொடர்ந்து சொல்லுகிறான். வையதூக்கும் முசாரா. உங்களிலிருந்து விரட்டி விடப்பட்டவர்கள் வெளியிலே போய் எதிரிகளிடத்தில் சிக்கி அவர்களிடத்தில் மாட்டிக்கொண்டு அங்கிருந்து அவர்கள் தப்பிப்பதற்காக உங்களிடத்தில் வந்துவிட்டால், தப்பித்து உங்களிடத்தில் வந்துவிட்டால், கைதிகளாகி உங்களிடத்தில் வந்துவிட்டால், துஃபாது, அவர்களை நஷ்டஈடு கொடுத்து நஷ்டஈடை அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவர்களை நீங்கள் சேர்த்துக் கொள்கிறீர்கள். அவர்களை விடுதலையாக, சுதந்திரமாக அவர்களை நடமாட விடுகிறீர்கள். இப்படி எல்லாம் செய்யலாமா? வஹு முஹர்ரமுன் அலைஹிம். இதை தடுக்கப்பட்டதல்லவா?
ஒரு மனிதன் பிற மனிதனை நசுக்குவது முறையா? உங்களில் ஒருவர் இன்னொருவரை கீழே போட்டு மிதிப்பது சரியா? அல்லாஹ் கேட்கிறான். ஒவ்வொரு முஹர்ரமுன் அலைஹிம், இது அவர்கள் மீது ஹராமாக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லிட்டு, சரி மனித குலத்தில் நீங்கள் இப்படி நடப்பதினால் நீங்க எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிட்டீங்க தெரியுமா? மனிதர்களை நேசிக்க மறந்த, மனிதர்களை ஒற்றுமைப்படுத்த மறந்த, இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் பிளவுபடுத்தி பிரித்தாளுகின்ற வேலையை செய்யக்கூடிய நீங்கள் எவ்வளவு பெரிய தவறை செய்கிறீர்கள் தெரியுமா? அஃபதுமினூன பிபாதில் கிதாபி வதக்ஃபுரூன பிபாத். அல்லாஹ் சொல்கிறான், வேதங்களில் சிலரை நம்பிக்கொண்டு சிலரை நீங்கள் நிராகரிப்பதற்கு சமம் என்று சொல்கிறான். வேதம்னா முழுசா நம்பணும்லங்க. நம்மளுக்கு 30 ஜூஸ் இருக்குதுங்க. 30 ஜூஸும் முழுசா நம்புவோமா? 15 ஜூஸ் நம்புவோமா? 30 ஜூஸையும் நம்பணும். 114 சூறாவுல இன்ன ஆயத்தைனா சின்ன சூறா தான். உலகத்திலே சின்ன சூறா, குரான்லேயே சின்ன சூறா இன்ன ஆயத்தைனா. அப்படிதானே? இன்ன ஆயத்தைனா ரொம்ப சின்ன சூறா. இதை ஒருத்தன் மறுக்கிறான்னு வச்சுக்கிறேன், இதை மட்டும் நான் நம்பலைன்னு சொன்னா மூமினா? அவன் முஸ்லீமா? கிடையாது. அப்படிதானே? அப்ப யூதர்களுடைய ஒரு கொள்கை பாருங்க, சிலரை ஏற்றுக்கொண்டு சிலரை நம்பிக்கொண்டு சிலரை நீங்கள் மறுக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். நம்பிக்கை எப்படி இருக்கக்கூடாது? வாப்பா மட்டும் நம்புவோம், உமாவை நம்ப மாட்டேன்னு சொன்னா, உமாவை நம்புற வாப்பாவை நம்ப மாட்டேன்னு சொன்னா அது உருப்படுமா குடும்பம்? அப்போ முழுமையான நீங்கள் நம்பிக்கையில் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எவ்வளவு சொல்லிட்டு உங்களுடைய ஆணவம், உங்களுடைய கெட்ட குணம், உங்களுடைய திமிரு, உங்களுடைய பிரித்தாளுகின்ற நிலை, இதையெல்லாம் யூதர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு அல்லாஹ் ஒரு செய்தி சொல்கிறான். ஃபமா ஜஸாஉ மை யஃபஅலு ذلك மின்கும், உங்களில் இந்த மாதிரி வேலைகளை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய கூலி என்ன தெரியுமா? இல்லா ஹிஸிஉம் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுக்கு இழிவுதான் ஏற்படும். என்னதான் அவர்கள் கை ஓங்கினாலும் சரி, அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை தான் நடக்கும். யூதர்களாகிய உங்களுக்கு இழிவுதான் ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் இங்க மட்டும் உங்களுக்கு அல்ல, வயௌமல் கியாமா, கியாமத்தினாலிலே யுரத்தூன இலா அஷத்தில் அதாப், கடுமையான வேதனையின் பக்கம் நீங்கள் திருப்பப்படுவீர்கள், மீட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இவ்வளவு சொல்லிட்டு யூதர்கள்ட்ட ஒரு அலட்சிய போக்கு இருக்கு. என்னதான் எத்தனை பேர் தான் இன்னைக்குன்னு அன்னையில இன்ன வரைக்கும் சரி, நீங்க என்னதான் எதிர்ப்பு குரல் கொடுங்க, எந்த குரல் கொடுங்க, அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. தூக்கி வீசிட்டு அலட்சியமா போயிட்டே இருப்பாங்க. எத்தனை நாடுகள் கண்டனத்தை தெரிவித்தாலும் சரி தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க. அல்லாஹ் எவ்வளோ அழகாக அந்த ஆயத்தை முடிக்கிறான் பாருங்க. 85வது வசனத்தை எல்லாம் முடிக்கிறான். இவர் வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன், நீ செய்கிற செயலை யூதர்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் செய்கின்ற செயலை அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் இருக்கிறான் என்று நினைத்து விடாதீர்கள். எப்படி பாருங்க, அந்த ஆயத்தை முடிக்கிற வார்த்தை, நீங்கள் செய்கின்றவற்றை எல்லாம் அல்லாஹ் கவனிக்காமல் இருக்கிறான் என்று நினைத்து விடாதீர்கள், கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறான். இதற்குரிய கூலியை தருவான், இம்மையிலும் கிடைக்கும் மறுமையிலும் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லுவான். உலகத்தில் யாருக்கு எப்படி முடிவு வரும்னு யாரும் உறுதியாக சொல்ல முடியாது. அப்படிதானே? முடிவு இப்படி தான் எனக்கு அமையல யாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. அப்படி சொல்வதாக இருந்தால் நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். நபிமார்களுக்கு தெரியும் என் முடிவு இப்படிதான் வரும். அது காரணம் அவங்க வஹியோடு இருக்கிறாங்க, அல்லாஹோடு இருக்கிறாங்க. அதனால அவர்களுடைய முடிவை அவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள். மற்ற சராசரியான மனிதர்களுடைய முடிவை சொல்ல முடியுமா? என் முடிவு இப்படிதான் அமையும். யாருக்கு என் ஜனாசாவில் இவ்வளோ கூட்டம் தான் இருக்கும், என் ஜனாசாவில் இவர் தான் கலந்துக்குறாரு, எனக்கு இந்த பள்ளியில் தான் தொலை வைப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி தான் எனக்கு மரணம் வரும், ஆனால் யாரும் சொல்ல முடியாது. அப்படி சொல்லவே முடியாது, எந்த ஒரு வாழ்க்கையிலும் சொல்ல முடியாது. ஆனால் சில மனிதர்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கிறான், ஆச்சரியமான மனிதர்களாக வாழ வைப்பான். இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க, அஸ்ஸபாத் இந்தல் மமாத் அப்படின்னு ஒரு கிதாப்.
அதில் மௌத்துடைய நேரத்தில் வெற்றி பெற்று சிரித்த முகமாக மரணித்தவர்களுடைய வலிமார்களுடைய லிஸ்ட் அதில் இருக்குது, சஹாபாக்களுடைய லிஸ்ட் இருக்குது. மௌத்துடைய நேரத்தில் மௌத்தை இப்படி அமைத்துக் கொள்வதற்காக தயாராகி மௌத்தில பலமான ஒரு உறுதியை எடுத்துக்கொண்ட சஹாபாக்கள் பட்டியலை அவங்க போடுறாங்க. மௌத்துல வெற்றி பெறதுக்கு சில பேர் தான், எல்லாராலையும் முடியாது. ஹஸாலி ரஹ்மத்துல்லாவுக்கு ஒரு அண்ணன் இருந்தாங்க, அஹ்மதுல் ஹஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களுக்கு மௌத்து நெருங்கி வந்துச்சு. அப்போ சகோதரரை கூப்பிட்டு சொன்னாங்க, ஹஸாலி ரஹ்மத்துல்லாவை கூப்பிட்டு, பாப்பா எனக்கு கஃன் துணி எடுத்துக்கிட்டு வான்னு சொன்னாங்க. என் கஃன் துணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி, இந்த இருக்குபதி இதை எடுத்துகிட்டு வான்னு சொன்னாங்க. போய் ஹஸாலி ரஹ்மத்துல்லாஹ் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து அண்ணன்ட்டு அந்த துணியை கொடுக்குறாங்க. உடனே அஹ்மதுல் ஹஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த துணியை வாங்கி கையில் வாங்கி அதை கட்டி பிடிச்சி அதை முத்தம் போட்டு அந்த கஃன் துணியை முத்தம் போட்டு அதுக்கப்புறமாக அந்த கஃன் துணியை இறுக்கி கட்டிப்பிடித்தவாறு துவா செய்கிறார்கள். சுபுஹ் தொழுகை வரை அல்லாஹ்வோடு பேசி கொண்டு இருக்கிறார்கள். இது இரவுல நடக்குது, தஹஜ்ஜுதுல. சுபுஹ் தொழுதுட்டு அவங்க அல்லாஹ்விடத்தில் பொழுது விடியவில்லை அல்லாஹ்விடத்தில் உரையாடிய நிலையிலேயே என் சகோதரின் மரணம் பிரிவதை நான் கண்டேன் என்று ஹஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்யக்கூடிய செய்திகள் கிதாபுகளை பார்க்கலாம். இது இந்த அஸ்ஸபாத்தி இந்தல் மமாத்துங்கிற கிதாபிலே இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி இந்த செய்தியை போடுறான். இது மாதிரி நிறைய வழிமாறு நம்ம பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் பார்க்கலாம். மஅரூஃபுல் கர்ஹி அவர்களை பற்றி ரலியல்லாஹு தஆலா அவங்கள பற்றி ஒரு செய்தி சொன்னேன். இந்த உடம்பு இருக்குது பாருங்க, உடலும் உயிரும் பேசிக்கிறிச்சான். இங்கே உயிர் சொன்னிச்சான், நான் தானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் எல்லா இடத்துக்கும், நான் தானே உன்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறேன், நான் இல்லாமல் நீ போக முடியுமா? எங்கள் உசுறு போயிட்டு எங்கேயும் போக முடியுமா? ஒரு மனுஷன் இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறான்னு சொன்னால் ஈஸியாக போயிடலாம், இங்கேருந்து தஞ்சாவூர் போகிறாண்டா போயிடலாம், திருநெல்வேலி போகிறாண்டா போயிடலாம், எங்கே போகணும்னு அவர் விரும்புகிறாரோ போயிட முடியும். இவராக போகிறாரு, அந்த உசுறு தான் தூக்கிட்டு போகுது. மூத்தாயிட்டா சின்ன ஜனாசாவை கூட தூக்க முடியலைங்க. இவரால் நினைச்சாலும் போக முடியுமா? ஒரு இடத்துக்கு எதிர்த்து போகணும். அப்போ என்ன அர்த்தம்? எல்லா உறுப்பும் இருக்கத்தானே செய்யுது. அப்போ இவர் போனதாய் சொல்றாரே தவிர இவரை தூக்கிட்டு போனது யார் தான்? ரூஹு தான். ரூஹு தான் இவரை கூட்டிகிட்டு போயிருக்கு. அப்படி ரூஹு கூட்டி போகலண்டா மூத்தானதுக்கு அப்புறம் ஒரு என்ன செஞ்சிருக்கணும்? போகணும், அங்கே இங்கே போக முடியாது. அப்ப அந்த ரூஹு சொல்லுது, நீ மரணிச்சதுக்கு பிறகு ஒன்ன தூக்க 4 பேர் தேவைப்படுது. 4 பேரையும் 4 தடவை கை மாத்துறாங்க. முடியலங்க, வெயிட்டா இருக்கு. சாதாரண ஜனாசா கூட வெயிட்டா இருக்கு, கை மாத்துறாங்க. அவ்வளவு பலசாலியான ஆளுகளே கபிரிஸ்தான் வரையும் தூக்கி போக முடியல. உன்னை நான் உலகமெல்லாம் 63 வருஷம் 80 வருஷம் 90 வருஷம் நீ சொல்ற இடத்துக்கெல்லாம் கூட்டி போனது யாரு? நீ சொல்லு பார்க்கலாம். உன் கையா காலா கண்ணா யாரு? நான் தானே தூக்கிட்டு போனேன் அப்படின்னு உயிரை உடலை பார்த்து சொன்னிச்சான். இப்போ உடல் சொன்னிச்சான், நீ சொல்றது சத்தியம்தான், நீ சொல்றது சரிதான் அப்படின்னு சொன்னிச்சான். இல்லை, என்ன சந்தோஷப்படுத்துறதுக்கு நீ எதையாவது செஞ்சிருக்கிறியா? என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ எதையாவது செஞ்சிருக்கிறியா? காலம் முழுக்க உன்னை தூக்கிட்டு போனனே, எல்லா ஊர்களுக்கும் எல்லா நாடுகளுக்கு எல்லா இடங்களுக்கும் தூக்கிட்டு போறனே, எனக்காக என்னை சந்தோஷப்படுத்த நீ ஏதாவது வேலை செஞ்சிருக்கிறியான்னு கேட்டுச்சான். உடல் கேட்டுச்சான், நான் என்ன பண்ணேன்? உன்னை சந்தோஷப்படுத்தன்னா நான் என்ன பண்ணேன்? உன்னை நான் சந்தோஷமா வைக்கிறேன், என்ன பண்ணேன்னு கேட்டுச்சான். ஒன்றும் இல்லை, நீ சதக்கா செஞ்சா எனக்கு சந்தோஷம் வந்துருச்சுன்னு சொல்லு. நீ யாருக்காவது சதக்கா பண்ணா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுருவேன்னு ரூஹு சொல்லிச்சான். ரூஹுக்கு சந்தோஷம் கொடுக்கிற ஒரே அமல் என்னண்டா சதகா. ஒருவருக்கு நாம் கொடுக்கிற சதகாவால் நம்மளுடைய ஆன்மா மகிழ்ச்சி அடைகிறது என்று செய்தியை பெருமக்கள் சொல்லி தருவாங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, ஆச்சரியமா இருக்கும் பெரியவங்களுடைய வாழ்க்கையெல்லாம். மஅரூஃபுல் கர்ஹி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத் ஆகின்ற போது அவங்க கையில் இருந்து ஒரு ட்ரெஸ் தான். அந்த ட்ரெஸ்ஸை வசிய செய்கிறாங்க. நான் மௌத்தாயிட்டேன்னு சொன்னால் இந்த ஒரு ட்ரெஸ்ஸை யார்
கொடுப்பீங்க. நான் இருக்கும் போதே இதை சதகா பண்ணிடுங்க. நான் கஃன் துணிக்குள்ள வந்துடுறேன். எங்க மௌத்துடைய ஹால்லையே பேசுறாங்க. மௌத்தாகிற சக்கராத்து ஹாலில் இருக்கும் போதே என்னைய கஃன் துணியில போட்டுருங்க. எனக்கு இருக்கிற ஒரே ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸை எனக்கு முன்னாடியே நீங்க சதகா பண்ணிடுங்க. ஏண்டா என் உசுறு போகும்போது அது மகிழ்ச்சியோடு போகணும். என் உயிரை இந்த ஏது அல்லாட்ட கொண்டு போகும்போது அதை சந்தோஷப்படுத்தி அனுப்பி வைக்கணும். அதுக்காக அந்த இருக்கிற ஒரு சட்டையை நீங்க என்ன செய்யுங்க, சதகா பண்ணிடுங்க அப்படின்ட்டு உயிரோடு இருக்கும்போது சொன்னதாக இந்த செய்தி இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறாங்க. யோசிப்பாரு. இப்போ அசருக்கு அல்ல காதி சலாவுதீன் அய்யூப் ரஹ்மத்துல்லாஹுடைய ஜனாசா போயிட்டு தான் வந்தோம். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா எவ்வளோ மனிதர்கள் இன்னும் அவர்களுக்கு வர முடியாமல் நிறைய பேர் தவிக்கிறாங்க. எவ்வளோ மனிதர்களை சம்பாதிச்சிருக்காங்க. ரொம்ப எளிமையான குணம் படைத்தவர்கள், ரொம்ப ரொம்ப எளிமையான குணம் படைத்தவர்கள், பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள், இன்னும் சொல்ல போனா அரபு குடும்பத்தை சார்ந்தவர்கள், இன்னும் சொல்ல போனா அவர்கள் செய்யறு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். அவர்களிடத்தில் அதுக்கான ஆதாரம் இல்லாததுன்னா அது சொல்லிக்கிற மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனா பாரம்பரியமான குடும்பத்துல ரொம்ப எளிமையா கீழே உட்கார்ந்து எப்போதுமே லேசாக வந்து போகக்கூடியவர்கள், எந்த ஆடம்பரம் இல்லை, எந்த இதுவுமே இல்லை. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹுடைய வாழ்க்கையை நம்ம படிச்சு பார்த்தா தெரியும். அதே மாதிரிதான் அவங்க வாழ்க்கை போடுச்சு. அல்லாமா சலாஹுத்தீன் வலியுல்லாஹ் பலஸ்தீனை வெற்றி கொண்டு கொடுத்தார்கள் நம்மளுக்கு பைத்துல் முக்தஸை, அந்த பெருமகனாருடைய வரலாறு படிச்சா தெரியும். இந்த மாதிரி தங்கள் வாழ்க்கையை மரணத்துக்காக தயார்படுத்திக் கொண்ட பெருமக்கள் நிறைய பேர் இருக்கிறார். இது யாரு அல்லாஹுவை நினைத்து மரணத்தை நினைத்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த எண்ணப்பு. அப்ப மரணம் என்பது எப்படி அமைந்து யாருக்கும் தெரியாது. அப்ப அதை சரியாக அமைத்துக் கொள்ளணும்னா யூதர்கள்ட்ட அல்லாஹ் சில குணத்தை நம்மளுக்கு சொல்லித்தரான். அவன்கிட்ட இருந்தது பெருமை, அவன்கிட்ட இருந்தது பெருமை. நான் உயர்ந்தவன், உயர் ஜாதி, என்கிட்ட அதிக பேர் இருக்கிறாங்க, நான் எதையும் செய்வேன், என்கிட்ட பலம் இருக்கிறது, என்னிடத்தில் பலம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, திமிர் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ராணுவம் இருக்கிறது, நான் எதையும் செய்வேன் என்ற திமிர் அவனிடத்தில் இருக்கும். மூமினான உங்களுக்கு வரக்கூடாது, மூமின்களான உங்களுக்கு வரக்கூடாது என்று அல்லாஹ் அவனை பத்தி சொல்லும் போது கடுமையான அதாபு கொடுப்பேன்னு சொல்றான். ஒரு மூமினுக்கு எப்படி கிடைக்கும் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல மாமின்கும் இல்லா வாரிதுஹா அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். எல்லாருமே சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துக்கு வந்துதான் ஆகணும். எல்லாரும் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை தொட்டுதான் ஆகணும். யாரா இருந்தாலும் அந்த பாலத்துக்கு போய் தான் ஆகணும். என்ன ஆச்சரியம் நடக்கும் தெரியுங்களா? ஒரு மூமின் பாலத்தை தொடும்போது பாலத்தில் தொடுவாராம். ஒரு மூமின், அல்ல அந்த நசீபெல்லாம் நமக்கு தரட்டும். ஒரு மூமின் பாலத்தை தொடுவாராம். தொடுகின்ற போது நரகம் சத்தப்பட ஆரம்பிச்சிருமா, நரகம் கத்துமா. இவர் சிராத்துல் முஸ்தகீம்ல தான் தன் பாதத்தை பாலத்தில் வைக்கிறார், ஆனால் நரகம் கத்துமா. நரகம் சொல்லுகிறது, மூமினே உன்னிடத்தில் இருக்கக்கூடிய நூர் நரகத்தை அணைத்து விடுகிறது என்று சொல்லுவான். என்னையே அது அணைச்சிருது, உன்கிட்ட இருக்கிற பேரொழியால் அது என்னையே அணைச்சிருது, அதனால சீக்கிரம் கடந்து போ அப்படின்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு அல்லாஹ் மூமினை அங்கே கண்ணியப்படுத்துவான். ஆனா யூதர்களை இங்கே அல்லாஹ் என்ன சொல்லுவான்? கடுமையான வேதனைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறான். மூமின்டா யாரு? யூதர்கள்டா யாரு? யூதர்கள் என்றால் ஆணவத்தோடு நடந்து கொள்வார்கள், அலட்சியப்படுத்துவார்கள், எதையும் மதிக்க மாட்டார்கள். மூமின்கள் யாரு? அவர்கள் பணிவோடு இருப்பார்கள், பணிவோடு இருப்பார்கள். பாதத்தை பாலத்தில் வைக்கின்ற போது நரகம் பயந்து கத்தும். அந்த அளவுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் ஈமானிய பவரை கொடுப்பான். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய செய்தி. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி, உமர் அலில்லா மாதிரியே, உமர் அலில்லா மாதிரி ஒரு உமர் அலில்லா உமர் பார்க்கணும்னா இந்த உமர் தான், உமரை சாணி ரலியல்லாஹு தஆலா. பெரிய செய்தி. உமர் அலில்லா எவ்வளோ பேரிக்கையோ ஒரு தடவை உமர் அலில்லாஹு தஆலானு நைட்டில் நகர்வலம் வருவாங்க, நகர்வலம் உமர் அலில்லா வருவாங்க. ஒரு தடவை வந்தாங்க. அப்படி வந்துக்கிட்டு இருந்தா ஒரு ஒட்டகங்கள்லாம் மேய்ந்து கொண்டு இருக்கிறது. அது ஒரு ஒட்டகம் மட்டும் தனியா செழிப்பா புல்வெளிகள் நிறைந்த பகுதியில் மேயுது. மற்ற ஒட்டகம்லாம் வேற இடத்துல மேயுது. அங்கே ஒன்றும் பெருசா புல்வெளிகள் கிடையாது, தேவையான அதுகளுடைய தீனிகள் இங்கே கிடையாது, எல்லாம் அங்கே மேய்கிறது. ஒன்று மட்டும் தனியாக மேயுது. உமர் அலில்லா வந்தாங்க.
கிட்ட வந்து கேட்டாங்க, இந்த ஒரு ஒட்டகம் மட்டும் இங்கே மேயுது, நல்லா கொழுண்டு இருக்குது, மற்றதெல்லாம் அங்கே மேயுது, அங்கே ஒன்று அப்படி ஒன்று அதுக்கு தேவையான உணவுகள் அங்கே இல்லையே, இது யார் இதுன்னு கேட்டாங்க. அப்ப அந்த இடையர்கள் சொன்னார்கள், தனியாக மேய்கின்ற இந்த ஒட்டகம் யார் இது என்று சொன்னால் உங்களுடைய மகனான அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இவர்களுடையதுதான் என்று சொல்லுகிறார்கள். என் மகனுடைய ஒட்டகம் மட்டும் தனியா மேயுதே, என்ன காரணம்? என் மகனுடைய ஒட்டகம் மட்டும் தனியா மேயுதே, நல்ல செழிப்பான புல்வெளி உள்ள நல்ல உணவுகள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதியில் மேய்கிறதே, காரணம் என்ன? மற்ற ஒட்டகம் எல்லாம் தனியா ஒன்றும் இல்லாத இடத்தில் மேய்ந்து கொண்டு இருக்கிறது. ஒன்றுமில்லை, நீங்கள் இந்த உம்மத்துக்காக செய்கின்ற பணிகள் நிறைய. யார்கிட்ட சொல்லுகிறார்கள்? இடையர்கள் உமர் அல்லாட்ட. நீங்கள் இந்த உம்மத்துக்காக செய்கின்ற பணிகள் நிறைய, தியாகங்கள் நிறைய. உங்களுக்கு எப்படி நாங்கள் கைமாறு செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை. உங்களுக்கு எதை சொல்லி எதை கொடுத்து நாங்கள் கைமாறு செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை. இந்த உம்மத்துக்காக உங்களுடைய முழு வாழ்க்கையை நீங்கள் செலவழிக்கிறீர்கள். உங்களுக்கு நாங்கள் எதை சொல்லி நன்றி சொல்வது? எங்களிடத்தில் அப்படி ஒன்றும் இல்லை. அதனால்தான் உங்கள் மகனார் வைத்திருக்கக்கூடிய ஒட்டகத்தை நாங்கள் செழிப்பான இடத்தில் மேய விட்டு அதை கொழுக்க வைத்து அதன் வழியாக நாங்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்கிறோம். எங்கள் ஹலீஃபாவுடைய மகனாரின் ஒட்டகம் மேய்வதற்கு நாம் இவ்வளவு பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறோம் என்று எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்று சொன்னார். ஓ, நீங்கள்லாம் சேர்ந்துதான் இந்த ஏற்பாடு நடந்திருக்கிறதா என்று கேட்கிறார்கள். நீங்கள் எல்லாம் சேர்ந்துதான் என் மகனுக்கு இப்படி ஒரு ஏற்பாடை பண்ணியிருக்கிறீர்களா? ஆமாம். உடனே என் மகனை கூப்பிடுங்க. மகனார் வருகிறார். அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா ஹலீஃபாவுடைய மகனார், மன்னருடைய மகன் வந்து நிற்கிறார்கள். மகனிடத்தில் கேட்கிறார்கள், உன்னுடைய ஒட்டகம் மட்டும் தனியாக மேய்கிறது, செழிப்பான இடத்தில் மேய்கிறது, இந்த ஒட்டகம் என்ன ரேட்டுக்கு போகும் அப்படின்னு கேட்கிறார். அவர்கள் தொழிலில் ரொம்ப விற்பனையில் சில பேருக்கு கணித்து சொல்லிடுவாங்க, இது என்ன ரேட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு. உமர் ரலியல்லாஹுடைய மகனாருக்கு அப்படி ஒரு திறமை. பார்த்துக்கிட்டு சொன்னார்கள், இது என்ன ரேட்டுக்கு போக வேண்டும். அப்போ அங்கே மேய்கிறதெல்லாம் என்ன ரேட்டுக்கு போகும்னு சொன்னாங்க. அங்கே மேய்கிறதெல்லாம் அது மற்ற ஒட்டகங்கள்லாம் என்ன ரேட்டுக்கு போகும் அப்படின்னு ஒரு ரேட்டு சொன்னாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகம் என்ன ரேட்டு? இந்த ரேட்டு. ஒன் ஒட்டகம் இந்த ரேட்டு, அந்த ஒட்டகம் அந்த ரேட்டு. அப்போ அது 10,000 ரூபாய் என்றால் ஒன் ஒட்டகம் 20,000 ரூபாய் என்றால் 20,000 ரூபாய்க்கு வித்துட்டு மீதி வருகின்ற 10,000-ஐ மக்களுடைய பொது சொத்தில் கொண்டு வந்து நீ சேர்த்து விட வேண்டும். உன்னுடைய ஒட்டகத்தை நீ 20,000 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் வித்தாலும் அந்த ஒட்டகம் என்ன ரேட்டுக்கு போகுமோ அதுவரைதான் உனக்குள்ள பணம். அதற்கு மீறி வருகின்ற பணத்தை எல்லாம் என்னிடத்தில் தந்து நீ பொதுமக்களின் கருவூலத்தில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். அழகிரி சிந்தனைவார் ஏன் இப்படி சொன்னாரு? இவ்வளவு துல்லியமாக பார்க்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு என்ன வந்தது? ஒரு சின்னதாக ஒட்டகத்தை கூட இல்லை, அவர்கள் இவ்வளவு கூர்மையாக கவனிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நாளைக்கு ஹலீஃபாவின் பெயரால் அல்லது குடும்பத்தின் பெயரால் அவர்களுடைய குலத்தின் பெயரால் கூட யாராவது தவறு செய்துவிடக் கூடாது, கூடுதலான பணத்தை பெற்றுவிடக் கூடாது என்று மிக கவனமாக இருந்தார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. அதே குணம் அடுத்து பின்னால் வந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த சமயத்தில் சிலவர்கள் கொண்டு வந்து அன்பளிப்புகளை கொடுப்பார்கள். அன்பளிப்புகளை கொடுக்கின்ற போது வாங்க மாட்டார்கள். அன்பளிப்பை கொடுத்தால் வாங்க மாட்டார்கள். எல்லோரும் சொன்னார்கள், ரசூலுல்லாவே வாங்குவார்களே, ரசூலுல்லாவே அன்பளிப்புகள் கொடுத்தால் வாங்கிக் கொள்வார்கள். சதக்கா தான் ரசூலுல்லாஹ் வாங்க மாட்டாங்க. சதக்கா நபிமார்கள் சாப்பிட மாட்டாங்க, அகில பைத்துகள் சாப்பிடக்கூடாது, நபிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அன்பளிப்புகள் வாங்கிக் கொள்வார்கள். சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிக் கொள்கிறார்கள் அன்பளிப்பை, சஹாபாக்கள் வாங்கிக் கொள்கிறார்கள் அன்பளிப்பை, நீங்க ஏன் மறுக்கிறீர்கள்? நீங்களே ஏன் மறுக்கிறீர்கள் என்று கொடுக்க வந்த மக்கள் எல்லாம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்றால் அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பெற்றார்கள் என்றால் அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வயிற்றிலே 2 செங்கலை கட்டிக்கொண்டு இருக்கின்ற சமயத்தை பார்த்த சஹாபி உணவுகளை கொண்டு வந்து கொடுத்தார். அது ஒரு நியாயம் இருந்தது, அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது, அவருக்கு நல்ல ஒரு எண்ணம் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சட்டையிலே
இப்படியாக ரசூலுல்லாஹ்வுடைய நிலையை கண்டு சரியாக கொண்டு வந்து கொடுத்தார்கள் சஹாபாக்கள். அவர்களுக்கு தூய சிந்தனை இருந்தது. பெற்றுக்கொண்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலையை கொடுத்து பார்த்து கொடுத்தார்கள். ஆனால் நீங்கள் அப்படியா? சொல்லுங்கள். நீங்கள் அந்த நோக்கத்தில் தான் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் சொல்லுங்கள். இல்லை என்றால் அது லஞ்சம் தானே, லஞ்சத்தை எப்படி நான் வாங்கிக் கொள்வேன் என்றார். லஞ்சத்தை இந்த உமர் எப்படி வாங்கிக் கொள்ள முடியும் என்று கேட்டார்கள். அதனால் எனக்கு இது தேவையில்லை, நாளை மறுமையில் நான் ஆட்சி செய்த என்ற வர காலத்தில் இப்படி ஒரு லஞ்சத்தின் வாசலை திறந்து விட்டாயே என்று அல்லாஹ் என்னை பிடித்து கேட்டுவிடக்கூடாது. அதற்காக நான் இது கையை ஏந்த மாட்டேன். அன்பளிப்புகளும் வேண்டாம், இந்த அன்பளிப்பு தான் பின்னால் லஞ்சமாக மாறிவிடலாம் என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். பயந்தார்கள். அது காரணம் அவர்களிடத்தில் இருந்த பணிவு என்று பெருமக்கள் சொல்லித் தருவார்கள். இது யூதர்களிடத்தில் பார்க்க முடியாது. இரண்டாவது, அல்லாஹ் நமக்கு யூதர்கள் வழியாக சொல்லித் தருவது அவர்களிடத்தில் கெட்ட குணங்கள். யூதர்களுக்கு இயற்கையாகவே கெட்ட குணங்கள் நிறைந்திருக்கும். மனிதர்களை வேட்டையாடுவது, மனித உயிர்களை வேட்டையாடுவது, மனிதர்களை மதிக்காத தன்மை, மனிதர்களை போட்டு மிதிப்பது, அவர்களை அழிப்பது, இதுதான் அவர்களுடைய புத்து. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு மாற்றமாக நீங்கள் இருக்க வேண்டும். யூதர்களுக்கு மாற்றமாக நீங்கள் இருக்க வேண்டும். எல்லா செயலும் யூதர்களுக்கு மாற்றமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன குணம் உங்களுக்கு வேண்டும்? தஹல்லகு பி அஹ்லாகில்லாஹ், அல்லாஹ்வுடைய குணத்தை நீங்கள் குணமாக்கிக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்ட்ட என்ன குணம் இருக்குதோ அந்த குணத்தை நீங்கள் குணமாக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய குணம் உங்களுடைய குணமாக வேண்டும் என்றால் அல் ஹல்கு இயாலுல்லாஹ், படைப்புகள் எல்லாம் அல்லாஹ்வின் குடும்பத்தினர்கள். படைப்புண்டாவே அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள். அந்த குடும்பத்தினர்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுக்கலாம்? எங்க ரிஃபாயி ஷேக் நாயகத்தை பற்றி ஒரு செய்தி சொல்லுவாங்க. ரிஃபாயி ஷேக் நாயகம் பற்றி பெரிய சீதேவி, பெரிய இறைநேசர், அவர்கள் ஒரு தடவை தொழுகைக்காக போகலான்னு இருக்கிறாங்க. காலை தூக்கத்திலேருந்து எழுந்து பார்த்தா அவங்க சட்டையில் ஒரு பூனை தூங்கிட்டு இருக்கு. சட்டையில் பூனை தூங்கிட்டு அவங்க போடக்கூடிய அந்த மேலாடையில் பார்க்குறாங்க. எடுத்து போட்டால் தான் பள்ளியாசலுக்கு போகலாம். எடுத்தோண்டா பூனை எந்திரிச்சிரும். பூனைக்கும் தொல்லை கொடுக்கக்கூடாது, ஜமாத்தையும் விட்டுறக்கூடாது. என்ன முடிவு எடுக்கிறாங்கடா, ஒரு கத்தரிக்கோலை எடுத்து பூனை எந்த அளவுக்கு தூங்கிட்டு இருக்குதோ அந்த ஆடை வரைக்கும் அப்படியே கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி தன்னுடைய சட்டையை பூனைக்கு போர்வையாக மாற்றுறாங்க. தன்னுடைய சட்டையை பூனைக்கு போர்வையாக மாற்றிவிட்டு மீதி சட்டையை போட்டுக்கொண்டு தொழுகைக்கு போகிறார்கள். ஒரு பூனை ஹல்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்றார்? அல் ஹல்கு, படைப்புகளே, மனிதர்கள் என்று சொல்லவில்லை, படைப்புகளே அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள். பூனையை நீ மதிக்க வேண்டும், நீ அதில் மிருகங்களின் பறவைகள் அனைத்தையும் மதிக்க வேண்டும். தூக்கத்தை கூட நீ தொல்லை பண்ணாதேன்னு சொல்லி கொடுக்கிற இந்த குணம், இது அல்லாஹ்வுடைய குணம். ஆனால் மனிதர்களின் உயிரையோடு அலட்சியப்படுத்தாத குணம், மனிதர்களை கொடுமைப்படுத்தி ஒடுக்கிற குணம் யூதர்களின் குணம். அந்த குணம் உனக்கு வேண்டாம், அந்த மாதிரி என்ன உனக்கு வேண்டாம் என்று அல்லாஹ் அதன் வழியாக நம்மளுக்கு ஒரு பாடத்தை சொல்லுகிறார். அடுத்து யூதர்களுடைய இன்னொரு புத்தி என்னன்னா, வேதம் அவர்களுக்கு தௌராத்து தரப்பட்டுச்சு. இந்த தௌராத்தில் இஷ்டத்தை எடுத்துக்கொள்வார்கள், வேண்டாததை விட்டு விடுவார்கள். இதுக்கல்ல வேதம். வேதம் என்பது அவர்கள் எடுத்துக்கொண்ட ஸ்கூல் போர்ஷன் மாதிரிலாம் எடுக்க முடியாது, முழுசாக அவர்கள் பின்பற்ற வேண்டும். ஆனால் அப்படி செய்யவில்லை. அப்ப துக்மீனூன பிபாதில் கிதாப் வ தக்ஃபுரூன பிபாத், அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் விரும்பிய சில வேதங்களில் சிலதை நம்பிக்கொண்டு சிலதை மறுக்கலாமா என்று கேட்கிறான் அல்லாஹ். அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்கிறான். ஆனால் நம்ம உம்மத்து யூதர்களுக்கு மாற்றமாக இருக்க வேண்டும். யூதர்கள் குணம் என்ன? சிலதை நம்புவார்கள், சிலதை மறுப்பார்கள். நாம் எப்படி இருக்கணும்? குர்ஆனின் அட்டை டு அட்டை, அல்ஹம்து சூராவுக்கு மேலே இருக்கிற பிஸ்மில்லாவுல தொடங்கி குல்லோது பிரபின்னாஸ் வரைக்கும் இருக்கிற கடைசி எழுத்து வரைக்கும் ஒரு முஸ்லிம் நம்பியாக வேண்டும். ஒரு மூமினுடைய உள்ளத்தில் நம்பிக்கை இருக்க வேண்டும். குர்ஆனுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறதை முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி புரிய வைத்தார். ஒரு பெரிய சீரழி சஹாபா பெண்களில் பொதுவாக சொல்லுவாங்க, இந்த தீன் வளர்ந்ததற்கு ஆண்கள் எவ்வளோ காரணமோ அது போன்ற சஹாபாக்களின் பெண்களும் காரணம்.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, கைருல் குரூனி கர்னி, நூற்றாண்டுகளில் சிறந்தது என்னுடைய நூற்றாண்டுன்னு சொன்னாங்க. என்னுடைய நூற்றாண்டுண்டா சஹாபாக்களுடைய நூற்றாண்டு. சஹாபாக்கள் என்று சொன்னால் ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் சேர்த்து தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பாருங்க, இந்த வரலாறு பாருங்க, எவ்வளவு அற்புதமான தகவலை நமக்கு தரப்போகுது பாருங்க. ஒரு பெண்மணி இவ்வளவு அழகான செய்தியை இந்த உம்மத்துக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். இப்படி வாழுங்கள் என்று சொல்லி சென்றிருக்கிறார்கள். வாழக்கூடாததற்கு குர்ஆன் யூதர்களை காட்டுகிறது, இப்படி வாழுங்கள் என்பதற்கு இஸ்லாம் இது போன்ற பெண்மணிகளை நம்மளுக்கு முன்னுதாரணமாக வைத்திருக்கிறது. அவங்க பேரு உம்மு வரகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. உம்மு வரகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் வந்து, நாயகமே நாயகமே எனக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும். என்னம்மா சொல்லுங்கம்மா அப்படி. ஒன்றும் இல்லை, நான் போர்க்களத்துக்கு போய் ஷஹீதாகணும், போர்க்களத்துக்கு போய் ஷஹீதாகணும் என்று சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களை பார்க்குறாங்க. ஏம்மா உங்களுக்கு இவ்வளோ ஆசை? ஏன் போர்க்களத்துக்கு போய் ஷஹீதாகன்ற ஏன் ஆசை அப்படின்னு கேட்குறாங்க. நாயகமே, போர்க்களத்தில் ஷஹீதாகக்கூடிய ஷஹீதுகளுக்கு நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்துகளை பற்றி நீங்கள் சொன்ன வார்த்தைகள், அவர்களுக்கு அல்லாஹ் மறுமையிலே சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள், இதெல்லாம் கேட்டு கேட்டு நானும் ஷஹீதாகி விட வேண்டும் என்ற ஆசை வருது நாயகமே எனக்கு. பெண்மனுடைய உணர்வு, சிந்தனை, அவர்களுடைய புரிதலை அறிந்துவிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த பெண்மணியை பார்த்து சொன்னா, வீட்டுல போய் உட்காருமா. அம்மாட்ட சொல்றாங்க, வீட்டுல போய் உட்காரு, வீட்டுல போய் உட்காரு. லஅல்லல்லாஹு அய்யர்சுககி ஷஹாதா, அல்லாஹ் உனக்கு ஷஹாதத்தை தருவான். லஅல்லல்லாஹு அய்யர்சுககி ஷஹாதா, அல்லாஹ் உனக்கு ஷஹாதத், உனக்கு ஷஹீது தான வேணும், ஷஹீதுடைய மர்தபா வேணும். போர்க்களத்துல போய் அல்லாஹ்வுக்காக அவனுடைய உயிரை கொடுத்து வெட்டப்பட்டு குத்தப்பட்டு ஆயுதத்தால் அம்பால் அழிக்கப்பட்டு அம்பால் வீழ்த்தப்பட்டு உன்னுடைய உயிர் ரத்தம் வழிய வழிய பிரிய வேண்டும் என்ற ஆசை உனக்கு இருக்கிறது. நாளை மறுமையிலே கபரிலிருந்து எழுந்திருக்கின்ற போது கஸ்தூரி மனத்தை விட மிக நறுமணமிக்கதாக உன்னுடைய உடம்பு மணக்க வேண்டும் என்ற ஆசை உனக்கு இருக்கிறது. நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா உயர்ந்த தரஜாவை ஷஹதாக்களுக்கு தருகின்ற போது அதில் நீரும் இருக்க வேண்டும் என்ற ஆசை உனக்கு இருக்கிறது. அப்படிதானே? ஆமாம் நாயகர், நீ வீட்டுல போய் உட்கார். உன் வீட்டுல உட்கார், நீ வீட்டுல உட்கார். ஷஹாதத் தானா வீட்டுக்குள்ள வரும் அப்படின்னா வீட்டுக்குள்ள ஷஹாதத் வரும். அடுத்த வார்த்தை பேசுறது இப்படி நாயகம் வரும். போர்க்களத்துக்கு போனாதானே வரும், அப்படத்து பிடிச்சாதானே வரும், ஆயுதத்தை தூக்குனாதானே வரும், வாழைத்தினாதானே வரும். வீட்டுல உட்கார சொல்றீங்க, எங்களுக்கு இந்த வர்த்தமா இல்லையான்லாம் புறப்படல. என் நபி சொல்லிட்டாங்க, என் நபி சொல்லிட்டாங்க, வீட்டுல உட்கார்ந்து சொல்லிட்டாங்க, வீட்டிலேயே இருப்பேன், எனக்கு ஷஹாதத்து கிடைக்குன்னு என் நபி சொல்லிட்டாங்க, போதும் கிடைச்சிடும். இந்த அம்மா வீட்டுக்கு போனா, வீட்டுல போய் உட்கார்ந்தாங்க, குர்ஆன் எடுத்தாங்க, ஓதுனாங்க, ஓதிக்கொண்டே இருந்தாங்க. கொஞ்ச காலம் போனுச்சு. போனதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, நாயகமே நாயகமே, இப்ப ஷஹாதத்தை அவங்க மறந்துட்டாங்க. நாயகமே, நான் ஒரு செய்தி சொல்லலாம், ஒரு குட்டி சொல்லலாம் வந்திருக்கிற நல்ல செய்தி நாயகம், சொல்லமான்னு கேட்டாங்க. ஒண்ணு இல்ல, ஆனா அக்ஸரு குர்ஆன, ஆனா அக்ஸரு நாஸி ஃபில் குர்ஆன், குர்ஆனிலே பெண்களில் அதிகம் ஓத கற்றுக்கொண்டவள் நான் தான். நிறைய நான் ஓத கத்துக்கிட்டேன், நிறைய மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன் குர்ஆன்ல. அல்லாஹ் உங்களுக்கு இறக்க செய்திய வீட்டுக்கு வரும், சஹாபாக்கள் சொல்ல சொல்ல உடனே மனப்பாடம் பண்ணிடுவேன். பெண்களிலேயே அதிகமாக நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன், குர்ஆன நிறைய வச்சிருக்கிற நாயகமே அப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்டாங்க, சிரிச்சாங்க, சந்தோஷப்பட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு வாய்ப்பு கிடைக்கும். எப்படி ரசூலுல்லாஹ் எப்படி கொடுக்குறாங்க குர்ஆனை. உலகத்தில சில சஹாபாக்களை குர்ஆனோடு எப்படி சேர்த்து விட்டுட்டாங்க பாருங்க. கடைசி காலம் வரை குர்ஆனை கட்டிய நிலையில் விட்ட உயிர்கள் நிறைய பேர். சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆண்கள் என்ன எடுத்துக்கொண்டார். குர்ஆனை கட்டிய நிலையில் விட்டார்கள் உயிரை. இந்த பெண்மணி உம்மு வரகா சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி வந்தது.
ரசூலுல்லாஹ்வுடைய காலம் முழுக்க அந்த அம்மா வாழ்ந்தாங்க. அபூபக்கர் நாயகத்தினுடைய ஆட்சி வருகிறது, அந்த காலம் முழுக்க வாழ்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி வருகிறது, அந்த காலத்தில் தான் அந்த பெண்மணி வீட்டில் உட்கார்ந்து ஓதிக்கிட்டே இருப்பாங்க. உமர் இல்லா சுபு தொழுகைக்கு முன்னாடி நகர்வனம் வருவாங்க கூட சொல்ல பாருங்க. இப்படி வரும்போது சுபு தொழுகைக்கு வரும்போது அந்த அம்மாவுடைய வீட்டு கிளாஸ்க்கு வருவாங்க. அந்த மூமா ஓதுறது, அப்ப அந்த அம்மாவுக்கு வயசு கூட, அந்த மூமா சத்தம் போட்டு தகஜத்துல ஓதிக்கிட்டு இருப்பாங்களாம். அப்படி ஊர்வலம் நகர்வலம் வர்ற உமரணியில் தான் அந்த மூமா வீட்டுக்கு வாசல்ல வந்தோட அப்படியே நின்றுவாங்க. உமரணியில் அப்படியே நின்றுவாங்களாம். அந்த அம்மா ஓத ஓத உமரன்ட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கேட்டு முடிச்சுட்டு அந்த அம்மா ஓதி முடிச்ச உடனே பள்ளியாசலுக்கு வருவாங்க. வந்து உமரல்ல ஜமாத்து தொழுவாங்க. இப்படி உமரல்லாவுடைய வழக்கம். இப்படியே வந்துகிட்டு இருந்தாங்க, போயிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இப்படி வரும்போது அந்த அம்மா வீட்டுல வாசல்ல வந்து நின்று பார்த்தா சத்தத்தை காணல. குரான் ஓதுற சத்தத்தை காணல. டெய்லி இந்த அம்மாவுடைய கிராமத்தை கேட்டுட்டு அல்லவா நம்ம போவோம். இன்னைக்கு இந்த அம்மாவுடைய சத்தத்தை காணலையே. இந்த அம்மா தூங்கிட்டாங்களா, என்ன ஆச்சு? நேரா வாசல் கிட்ட போய் கதவு தட்டலான்னு போறப்ப கதவு தாளிடப்படல. கைய வச்சாங்க, கதவு தானா உள்ள போகுது. உள்ள பார்த்தா அந்த அம்மா குத்துப்பட்டு ரத்தம் ஒழிஞ்சு குரான் மேல சாஞ்சி அப்படியே ஷைதாகி கிடக்கு. சொன்னாங்க உடனே அந்த அம்மாவை பார்த்துட்டு நேர பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்தை தொழு வச்சுட்டு தொழுவதுக்கு அப்புறம் சொன்னாங்க, இந்த அம்மாவை கொலை செய்தவர் யார்? முதலில் தெரிந்தாக வேண்டும். இந்த அம்மாவுடைய ஜனாசாவை மண்ணில் வைத்து புதைப்பதற்கு முன்னால் இந்த கொலையாளியை கண்டுபிடிக்காமல் நான் விட மாட்டேன் என்று உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார். தேடுங்கள் தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு சையதுனா உமர் கத்தாப் ரலியல்லாஹு சொன்னார்கள், கது சத்தக அல்லாஹு கௌல ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தை அல்லாஹ் எப்படி உண்மைப்படுத்தி விட்டான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை அல்லாஹ் உண்மைப்படுத்தி விட்டான். ஒரு நாள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா வந்து கேட்டுச்சு, நான் ஷஹாதத் ஆக வேண்டும், நான் போர்க்களத்துக்கு போக வேண்டும், நான் குத்துப்பட வேண்டும், இரத்தம் வழிய வேண்டும், என் இரத்தம் வழிந்து நான் மரணத்தை தழுவ வேண்டும் என்று கேட்டபோது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷிர்ரி ஃபீ பைத்திகி, உன் வீட்டுல உட்காருமா, உனக்கு அல்லாஹ் யர்சுககி ஷஹாதா, அல்லாஹ் ஷஹாதத்தை வீட்டுக்குள்ளேயே தருவான் என்று சொன்னார்களே. நடந்து விட்டதை அல்லாஹ் உண்மைப்படுத்தி விட்டான் என்று சொன்னார். அந்த அம்மா அப்படியே ரத்தத்தோடு குர்ஆனில் இருந்தார். அது பின்னால் விசாரித்த போதுதான் தெரிந்தது, அந்த வீட்டிலே வேலை செய்து வந்த ஒரு பெண்மணி, அடிமை பெண்ணு தான் இந்த அம்மாவை கொலை செய்திருக்கு. அடிமையில நகைக்கு ஒரு அடிமை இருக்கு, சராசரியான அடிமை அமர்த்து, பெண் அடிமைக்கு அமர்த்துப்பாங்க, ஆண் அடிமையா இருந்தா அபிப்பாங்க. இன்னொன்னு முக்காந்தபத்தான அடிமைன்னு சொல்லுவாங்க. உரிமை சீட்டு எழுதி கொடுப்பாங்க, இவ்வளவு அமௌண்ட் கட்டிட்டா நீ ரிலீஃப் ஆகிக்கலாம், சுதந்திரம் ஆகிக்கலாம்னு சொல்லி இத்தனை மந்த்ல இல்ல இத்தனை வருஷத்துல இப்படி தந்துரோன்னு சொல்லி மந்த் இவ்வளவு தரன்னு சொல்லி எழுதுவாங்க. இது ஒரு அடிமை. இன்னொன்னு முதப்பரான அடிமைன்னு சொல்லுவாங்க. இந்த பெண் அந்த மாதிரி முதப்பரான அடிமைட்டா அந்த அடிமையினுடைய தன்மை என்னன்னா, எஜமானி மௌத்தா போனா ஒரு உரிமை அந்த அடிமை இருந்து இருந்து பார்த்தா இந்த மௌத்தாகிற மாதிரி தெரியலையே, எப்ப இது மௌத்தாக நம்ம எப்ப விடுதலையாக சொல்லி இந்த அம்மா இந்த அடிமையே இந்த சீதையே இந்த சஹாபி பெண்மணியை அவளே கொலை செய்து விட்டார். கொலை செய்து விட்டு ஓடி போய்விட்டார் என்ற செய்தி உமர் கத்தாப் ரலியல்லாஹு வந்துச்சு. புரிவாரு அல்லாஹ் சில பேரை எவ்வளவு கபல் செய்யறாங்க. நான் இப்படி மரணிக்க வேண்டும் என்று அந்த அம்மா ஆசைப்படுகிறது. அல்லாஹ் அது போன்ற ஒரு மரணத்தை குர்ஆனோடு சேர்த்து கொடுத்திருக்கிறாங்க. ஷஹாதத்தும் கிடைத்தது, குர்ஆனோடு சேர்ந்த மரணமும் இந்த அம்மாவுக்கு நசீபாகி கிடைத்தது. அப்ப குர்ஆனை நேசிக்கிற மக்களுக்கு அல்லாஹ் குர்ஆனுடைய இறுதி வாழ்க்கையை அல்லாஹ் நசீபாக்கி தருகிறான் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்.
அடுத்ததாக யூதர்களுடைய கெட்ட புத்தி இன்னொன்றை எல்லாம் இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட போது அவர்களுடைய ரசூல்மார்களை அவர்கள் அவமதித்தார். ரசூல்மார்கள் வழியாகத்தான் அந்த மக்களிடத்தில் அல்லாஹ் உடன்படிக்கை எடுத்தான். யூதர்களுக்கு பல ரசூல்மார்கள் வந்தார். இது மூசா நபி மட்டும் வரவில்லை, பல ரசூல்மார்கள் வந்தார். அந்த ரசூல்மார்கள் வழியாகத்தான் அந்த யூதர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா உடன்படிக்கை எடுத்தான். தௌராத் என்னமோ மூசா நபிக்கு வந்தது, அவ்வளவுதான். ஆனால் அத்தனை ரசூல்மார்களையும் அவமதிப்பு செய்தார். அந்த மாதிரி நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நீங்கள் அப்படி ஆகக்கூடாது என்றால் உங்களுக்கு அனுப்பப்பட்ட ரசூலை நீங்கள் மூச்சுக்கு மேலாக உயிருக்கு மேலாக நேசிக்க வேண்டும் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா நமக்கு இதன்படியாக சொல்லி தருகிறான். அப்ப என்ன இருக்கணும், நம்ம ரசூல் ஒன்று செஞ்சாங்கன்னா அதை அப்படியே பின்பற்றணும். அப்படிதான் இன்னைக்கு தாடி வைக்கிறோம், ரசூலா வச்சா அன்பு வைக்கிறோம், அப்படிதானே? ரசூலா வச்சா அன்பு வைக்கிறோம், சுன்னத்து அப்படின்னு சொல்லி வைக்கிறோம். ஆனா சஹாபாக்கள் எப்படிப்பட்ட சுன்னத்தெல்லாம் பின்பற்றி இருக்கிறாங்க. ரசூலுல்லாவை எப்படியெல்லாம் வார்த்தைக்கு வார்த்தையாக உயிருக்கு மேலாக நேசிச்சிருக்கிறான் பாருங்க. ஒரு செய்தி, ரசூலுல்லாவுக்கு சூரத்து நஜ்மி இறங்கு, சூரத்து நஜ்மி தான் இறங்குறப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபுல உட்கார்ந்து ஓதி காட்டினாங்க. ஓதி காட்டினப்ப யூதர்கள் சரி மக்கத்து காஃபிர்கள் அடித்தார்கள். ரசூலுல்லாவை தாக்க வந்தார், அடித்தார். ரசூலுல்லா அடிபட்டு சஹாபாக்கள் இடத்தில் வந்தபோது, சஹாபாக்கள் இடத்தில் வந்து ரசூல் உட்கார்ந்த போது சஹாபாக்களுக்கு பெரிய கவலையாகிவிட்டது. இப்படி பண்ணிட்டார்கள் ரசூலுல்லாஹ். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது இப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, சரி நாளைக்கும் இந்த மாதிரி அந்த இடத்துல போய் ஓதிட்டு யார் வர்றான்னு கேட்டாங்க. நான் இன்னைக்கு ஓதிட்டேன், இனி அடிச்சத பார்த்தீங்க இப்படி வந்து இருக்கு. நாளைக்கும் அரபிலே இந்த இடத்தில் போய் ஓடி வருகின்ற தைரியம் யாருக்கு இருக்கிறது என்று கேட்கிறார். எல்லாரும் இருக்க ஒரு சஹாபி என்று சொன்னார்கள், நான் போய் விட்டு வருகிறேன் நாய், நான் ஓதி விட்டு வருகிறேன் நாயுமே சொல்லுவார். யாருன்னு பார்த்தா இருக்கிற சஹாபிலேயே கொஞ்சம் சின்ன சஹாபி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நான் போயிட்டு வரேன். ரசூலுல்லாஹ் வாப்பா உனக்கு போக முடியாது வாப்பா, வேற யாராவது சொல்லுங்க. இல்ல நான் போயிட்டு வரேன். இல்ல வேற யாராவது, நான் போயிட்டு வரேன் நாயகமே என்று மூன்றாவது முறை சொன்னோம். போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து உடனே அவர்கள் போய் சூரத்து ரஹ்மானை ஓதுகிறார். அவர்கள் அப்போதும் அடிக்கிறார். யார்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அடிக்கிறார், கடுமையாக அடிக்கிறார். அடி வாங்கி விட்டு அடியோடு அவர் காயத்தோடு ரசூலுல்லாஹ்விடத்தில் வருகிறார். காயத்தோடும் கவலையோடும் வேதனையோடும் ரசூலுல்லாஹ்விடத்தில் வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சிரித்த மாதிரி வர்றாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இந்த நிலையை பார்த்துட்டு சிரித்தவாறு வர்றாங்க. எல்லோரும் கவலையா இருக்க, ஜிப்ரீல் அவர்களை சிரித்துக் கொண்டு வருகிற இந்த விஷயம் கேட்டார் ரசூலுல்லாஹ். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, சதஅலமு இன்ஷா அல்லாஹ், சீக்கிரமே உங்களுக்கு தெரியும். சில நேரத்தில் சொல்ல மாட்டோம்ல, உனக்கு புரியும், கொஞ்சம் புரியும், எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்ஷா அல்லாஹ் புரியும் அப்படின்ட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நான் சிரிச்சதுக்கு உண்டான காரணம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாப்பா நேத்து தான் என்ன அடிச்சாங்க, தாக்குனாங்கல்ல, நான் கேட்டேன் யாரு போறான்னு கேட்டப்ப பெரிய சஹாபாக்கள்ல சும்மா உட்கார்ந்திருக்க, நீ ஏன்ப்பா பேர் கொடுத்தாங்க கேட்டாங்க. நீ எதுக்கு கொடுத்த? நான் தான் வேண்டாம்னு சொல்லும் போது 3 முறை எதுக்கு கொடுத்த? அவங்க சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதி அடித்து அவர்களுக்கு இரத்தம் வருகிறது என்றால், காயம் வருகிறது என்றால், அதுபோன்று குர்ஆனை ஓதி அடி வாங்கி காயப்படுவது சுன்னத் அல்லவா? அது சுன்னத்தா இல்லையா? நபியை
பின்பற்றுங்கள் என்று சொல்லுகின்ற போது ரசூல் அரபிலே ஓதினால் நாம் ஓத வேண்டும். ரசூலை அடித்ததை போல் என்னை அடிக்க வேண்டும். ரசூலுக்கு காயம் வந்ததை போல் எனக்கும் காயம் வர வேண்டும். அதானே சுன்னத்து. அந்த ரசூலுடைய சுன்னத்தை கடைபிடிப்பதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் பெயர் கொடுத்தேன் என்று சொன்னார். புரிவாரு? ஒரு வருஷம் பின்னாடி போனதுக்கு அப்புறம் பதில் காலத்துல பதில் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, கைஃப் அபூஜஹல் மா அஸாப, அபூஜஹலுடைய நிலை எப்படி, என்ன ஆச்சு? பதில் போர் முடிச்சு அந்த காலத்துல என்ன ஆச்சு, அவன் நிலை என்ன ஆச்சு, யார் போய் பார்த்துட்டு வர அப்படின்னு கேட்டான். இந்த அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னான், எனக்கு அவன் கொஞ்சம் டீல் இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி போய் ரெடியா போயிட்டு வா அப்படின்னு போனான். போயிட்டு பார்த்தா குற்றுயிரா இருக்கு அபூஜஹல். குற்றுயிரா முடிச்சு வாங்கிட்டு இவங்க போற சின்ன சஹாபி, மூத்த சஹாபி. மற்ற சஹாபாக்களுடைய ஒப்பிடுக்கும் போது அவர்களுடைய வலிமையை கவனிக்கும் போது இவர்கள் குறைவாங்க. போறான். போய் அபூஜஹல் பார்த்தோம்னா, நீ என்ன செய்ய போறான்னு கேட்டான். உனக்கு கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு யாரு, முஆது முஅப்பிருங்கிற அந்த பெருமக்கள், பெரும் சஹாபி இருவர்கள் கொலை, அவர்களால் வெட்டப்பட்டவன் தான் இந்த அபூஜஹல். விழுந்து கிடக்கிறான், ஆனால் உயிர் போகவில்லை. அப்ப அவர்கள் வாள் எடுத்து, தன்னுடைய சிறிய கூர்மையான வாள் எடுத்து அவருடைய கழுத்தை விட்டிருந்த போது சொன்னானா, கொஞ்சம் கீழே இறக்கி விட்டு வைக்கின்ற போது என் தலை கொஞ்சம் உயரமாக இருக்கட்டும் என்று சொன்னான். அப்படி வெட்டினார்கள் என்று வெட்டி அவருடைய முடியை பிடித்துக் கொண்டு எடுத்துக்கொண்டு வருகின்ற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வந்து சிரித்துக்கிட்டே வந்து சொன்னாங்களாம், இப்ப புரியுதா அப்படின்னா. அன்னைக்கு புரியும், சீக்கிரமா உங்களுக்கு விளக்குன்னு சொன்னல. இப்ப யார் கையில தலை இருக்கு? அன்னைக்கு யார் அப்துல்லா இப்னு மஸ்ஊதை அடித்தானோ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவனுடைய தலை இன்னைக்கு இவரின் கையில் இருக்கிறது. அதைதான் நான் அன்றே சொன்னேன், உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் புரிய வரும் என்று சொன்னேன் என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய பெருமிதத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் என்று வருகிறார். குர்ஆன் ரசூலுடைய வானத்தை, சுன்னத்தை எப்படி எல்லாம் கடைபிடித்திருக்கிறார்கள் பாருங்க. அடி வாங்கியது ரசூல் என்றால் நான் அடி வாங்குவேன். வித்தியாசமா சஹாபாக்களுடைய சிந்தனை வித்தியாசம். இந்த மொத்த போர்ல ஒரு 3 சஹாபியார சொல்லி தான் அனுப்புறான். அப்துல்லா இப்னு ரவாஹா, ஸைத் ரலியல்லாஹு, நீங்க போவீங்க ஷஹீதா ஆவீங்கன்னு சொன்னாங்க. 4வது அமீரை நீங்களே ரெடி பண்ணிட்டீங்க, அவரை கொண்டு வெற்றியை தருவான்னு சொன்னாங்க. அப்ப அந்த போர்ல 3 அமீருக்கு மரணம்னு சொல்லிவிட்டாங்க. அது ஒரு சஹாபி ஸைத் ரலியல்லாஹு. ஸைத் ரலியல்லாஹு கேட்டாங்களாம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உண்மையாயிடும் இல்ல? ஆமா. மௌத்துன்னு சொல்லிவிட்டாங்கல்ல? ஆமா. நீ மௌத்தா தானே போற? ஆமா. அப்புறம் எதுக்கு போறா போர்க்களத்துக்கு? அப்படி போர்க்களத்துக்கு அப்புறம் எதுக்கு போறான்னு கேட்டாங்க. எவ்வளவு சிந்தனை பாருங்க. இப்ப அந்த பதில பாருங்க, இப்படி எல்லாம் யோசிக்க முடியுமான்னு பாருங்க. ரசூல் தான் சொல்லிட்டாங்க, உனக்கு அங்க மரணம் ஷஹாதத்து, திரும்பி வர மாட்டாங்க, அப்புறம் இதுக்கு போர்க்களத்துக்கு போறான்னு கேட்டாங்க. சொன்னாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்த்து சொல்றாங்க, ஸைதே நீ போர்க்களத்துக்கு போ, அங்க சாவுன்னு சொல்றாங்கன்னா அதை விட எனக்கு என்ன பெரும்பாக்கியம் வேண்டும்? இல்ல 3000 பேர் 1000 பேர் 2000 பேர் போர்க்களத்துக்கு போகும்போது ஸைதின் என் பேரை சொல்லி ஸைதே நீ அந்த போர்க்களத்தில் சாவுன்னு சொல்ல, சாவுன்னு எனக்கு என்ன பெருசு? ஏன் ரசூலுடைய வாக்கியத்துல அது வருது? அது எவ்வளவு பெரிய வாக்கியம். என்ன பார்த்து நீ போய் மௌத்தா போகணும்னு சொன்னா எவ்வளவு பெரிய வாக்கியம் அது. அது எனக்கு தானே கிடைச்சிருக்குன்னு சொன்னா. நேசிச்ச விதம் இருக்குது பாருங்க, வித்தியாசமா சஹாபாக்களுடைய நேசிப்பு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப ஆழமான நட்பு. இது யூதர்களிடத்தில் இல்லை. யூதர்கள் அந்த நபிமார்களிடத்திலே அலட்சிய போக்கும், ரொம்ப அவமதிப்பும், இன்னும் சொல்ல போனால் கொலை செய்து பெரும் பாவத்தை நபிமார்கள் வழியாக சம்பாதித்தார்கள். நாம் நபிமார்கள் வழியாக பெரும் சுவனத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லி தருகிறார். வானவர்களே,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்களுக்கு இருந்த தொடர்பு நெருக்கம் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை வரலாறுகள் சொல்லுவார். இது போன்று ஹதீஸ்கள்ல பார்த்தா யாரு அசர் தொழுகையை விடுகிறாரோ அவர் தன்னையும் தன் குடும்பத்தையும் தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்தவரை போல அப்படின்னு ஹதீஸ்ல பார்க்கலாம். அசர் தொழுகை விட்டவர் எவ்வளவு வருத்தப்பட வேண்டாம், தன் குடும்பமே அல்லாஹ் பார்த்தோம் பறி போயிட்டா எவ்வளவு வருத்தப்படுவார், தன்னுடைய மொத்த சொத்தும் அடைந்தே அப்படி வருத்தப்படுவார். அது போன்றவர் என்று நபி மொழி சொல்லுகிறது. இப்ப அசர் தொழுகை அவ்வளவு முக்கியமானது என்பதை தான் இந்த நபி மொழி நமக்கு உணர்த்துகிறது. மாப்பிள்ளை ஆடி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பத்தி ஒரு செய்தி சொல்லுவாங்க. பெரிய சீரவி, பெரிய இறைநேசர், பெரிய மகா. அவர்களை பத்தி சொல்லுவாங்க, அவங்க அசர் தொழு வைப்பாங்க. அசர் தொழு வச்சா நார்மலா இப்போ போல இமாம்கள் மக்கள் வச்சிருவாங்க. ஒரு தடவை அசர் தொழு வச்சாங்களாம், சலாம் கொடுக்க ரொம்ப நேரம் ஆகுது. சலாம் கொடுக்கறதுனால சலாம் கொடுக்க ரொம்ப நேரம் ஆகுது. கொஞ்ச நேரம் ஆயிட்டாவே நம்ம என்ன செஞ்சிருவோம், இமாம் ஒன்று சஜிதாவே கொஞ்ச நேரம் ஆகிட்டா என்ன செய்வோம், உடனே நம்ம கணக்கிறது சுவால் சொல்றது என்னமோ ஆச்சோட ஒரு இது நம்மளுக்கு வந்துடும், கனவு கனவு. அப்ப ரொம்ப நேரம் ஆச்சு சலாம் கொடுக்கல. எப்படி ரொம்ப நேரம் கழிச்சு அவங்களும் சுவால சொல்லி பார்த்தா ஒன்று சலாம் கொடுக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சலாம் கொடுத்தாங்கன்னா மாப்பிள்ளை போய் ஆடி படிக்கிறதா காரணம் கேட்டாங்க. சலாம் கொடுத்து தொழில வந்ததுக்கு அப்புறம் எப்போ நீங்க நார்மலா சலாம் கொடுத்துறீங்க, இவ்வளவு நேரம் கழிச்சு சலாம் கொடுக்குறீங்களா, என்ன காரணம்? உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. நல்லவர்கள் ஏண்டா முதல்ல நல்லவங்களை பத்தி பேசும்போது நம்மளுடைய இதயத்தை நல்ல விதமா வச்சுக்கிறோம். அது ரொம்ப முக்கியமானது. நல்லவர்களை பத்தி பேசும்போது நம்ம சொல்லி பார்க்க கூடாது. அதுக்கேதான் நம்மளுடைய ஈமான் வித்தியாசமாயிடலாம் பார்த்தோம். நல்லவர்களை பத்தி பெரியவர்களை பத்தி பேசியிருந்த போது முதலில் நம் இதயம் சுத்தமா இருக்கும். இது அல்லாஹ்வுடைய வேலை, அல்லாஹ்வுடைய வேலையா இருக்கும், அவனுடைய நாட்டமா இருக்கும் நினைக்கிறது. காரணம் கேட்டப்ப அவங்க சொன்னாங்கன்னா, நான் எப்பவும் சலாம் கொடுக்கும் போது ரசூலுல்லாஹ்ட்டே எனக்கு சலாம் வரும், சலாம் தான் சலாம் கொடுப்பேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு சலாமே வரல, அதனாலதான் நான் சலாம் கொடுக்கல, கொஞ்ச நேரம் கழிச்சுதான் எனக்கு சலாமே வந்துச்சுன்னு சொன்னாங்க. இருக்கிறவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் வாங்கி சலாம் கொடுக்கிற அளவுக்கு தங்களுடைய தகுதியை தரத்தை மகான்கள் உயர்த்தி வைத்திருக்கிறார்கள். பெரிய மகான்கள் இந்த உலகத்தில் நமக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் யூதர்கள் இவ்வளவு பெரியவர்களை, அவர்களுடைய முன்னோர்களை, சீதைகளை எல்லாம் அலட்சியப்படுத்தினார்கள். குறிப்பா நபிமார்களை எல்லாம் கேவலப்படுத்தினார். அந்த வேலையை நீங்க செஞ்சாதீங்க அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ் தஆலா யூதர்களை இதை கொண்டு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறானோ அந்த குணத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, நம்மை குடும்பத்தார்களை பாதுகாப்பானாக, யூதர்களிடத்தில் நம்மையும் நம்மளுடைய மக்களை சமூகத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. குறிப்பாக பலஸ்தீன மக்களையும் பலஸ்தீன் என்ற நிலத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. யூதர்களை அல்லாஹ் கவனித்துக் கொள்வானாக. இஸ்லாமியர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி பாதுகாப்பான வாழ்க்கையை அல்லாஹ் அவர்களுக்கு நசீபாக்கி தருவானாக. இம்மை மறுமை வெற்றி அவர்களுக்கு நமக்கும் தந்துள்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வஅலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா